ஒட்டுமொத்தமான பழங்குடியினரை பற்றி ஆய்வு செய்யவே முடியாது. என்று சொன்னால் ஆஸ்திரேலியா முழுவதும் அவங்க பரவி வாழ்கிறாங்க. ஆனால் அவருக்கும் இந்த தமிழ் மொழி இதை பற்றிய புரிதல் அவருக்கு இல்லை. ஆஸ்திரேலியாவில் இருந்தவர்களுக்கெல்லாம் தமிழை பற்றி ஒரு புரிதல் இல்லை. எந்த கலப்பும் இல்லாது தனித்துவமான தனித்தன்மையுடைய ஓரின மக்கள் அவர்கள் என்ற அந்த கருத்தெல்லாம் சரியா சொல்லாங்க. பெரிய வன்கொடுமை செய்து பலரை கொன்று அவர்கள் குடியிருப்புகளை எல்லாம் அழித்து ஒரு 150 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு கலப்பினத்தையே அந்த உருவாக்கிட்டாங்க. பழங்குடி இனத்தவருடைய முகச்சாயம், அந்த தலைமையில் அவர் உடல்வாகு எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒரு 200 ஆண்டுகளாக அவர்கள் முற்றிலுமாக வேட்டையாடப்பட்டாங்க. யாராவது அந்த பழங்குடி மொழிகள் பேசுவதை கேட்டால் அவருடைய நாக்கையெல்லாம் அறுத்திருக்காங்க. இப்படி கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இந்த 150 ஆண்டுகளில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்லாம் பதிவு செய்வதற்கே ரொம்ப ஒரு இரங்கல் தெரிவிக்கின்ற செய்திகளாக தான் இருக்கு. அந்த உடல் அமைப்பில் தான் பழங்குடி மக்களாக இருக்காங்களே தவிர. அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை உங்க யாருக்குமே அறிமுகம் தேவையில்லை. தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தக்கார் மாசோ விக்டர் அமெரிக்காவுக்கு வருகை தந்திருக்காங்க. அவங்களோட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சமீபத்தில் ஐயா ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலிய பழங்குடியினரும் தமிழர்களே அப்படின்னு ஆய்வின் மூலம் ஒரு நூலை வெளியில கொண்டு வராங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பேச போறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க காணொலியை பார்க்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சரிங்கய்யா. ஐயா, இப்போ உங்களோட அமெரிக்க பயணம் எப்படி இருக்கு? சுற்றுப்பயணம் என்ன எப்படி இருக்கு? வரவேற்பு நல்லா இருக்கு. வர்ஜீனியாவில் ஒரு கூட்டம் பேசலாம். அப்புறம் இங்கே டல்லஸில் ஒரு கூட்டம். இன்னும் ஒரு 3 நாட்களில் கலிஃபோர்னியாவில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் திரும்பவும் கலிஃபோர்னியாவிலேருந்து ஃபிலடெல்ஃபியா போகிறேன். அங்கேயும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல. ஆமாம். அதனால் 29ஆம் தேதி நான் அமெரிக்காவிலேருந்து லண்டன் போகிறேன். 30ஆம் தேதி ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு 31ஆம் தேதி தாயகம் திரும்புகிறேன். சரிங்க. இதுதான் இப்போதைக்கு உள்ள பயணத்திட்டம். சரிங்க. நான் இங்கிலாந்துக்காக வருவதாகத்தான் ஏற்கனவே அந்த திட்டமிட்டிருந்தோம். சரிங்க. அப்புறம் இங்கே உள்ள வீரத்தமிழர் முன்னணியும் நம்முடைய உறவுகளும் இங்கே அழைத்ததன் பேரில் தான் நான் அமெரிக்காவுக்கு வந்தேன். ஏற்கனவே நான் ஒரு முறை வந்திருக்கேன், டல்லஸுக்கும் வந்திருக்கேன். இது எனக்கு 2வது முறை. மகிழ்ச்சி. ஆகவே உங்களோட எல்லாம் இருந்து விருந்துண்டு கலந்து உறவாடி இந்த நாட்களை கழித்தது எனக்கு மகிழ்வும் பெருமையுமா இருக்கு. மகிழ்ச்சிங்க ஐயா. சொல்ல போனா நீங்க இங்க எங்களுக்கு நீங்க சொல்ற இந்த தகவல்கள்லாம் ரொம்ப இதெல்லாம் நம்ம தமிழர்கள் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை தான் உண்டு பண்ணுது. சரி, நம்ம இந்த காணொலிக்குள்ளார நம்ம இந்த தலைப்பின் கீழே இப்ப நான் முதல் கேள்வியை வைக்கிறேன். இப்போ எனக்குமே இந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆஸ்திரேலியாவில் போன அந்த பூர்வீக குடிமக்கள் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் மரபணு ரீதியான ஒரு ஒற்றுமையே இருக்கு அப்படின்னு ஸ்பென்சர் வெல்ஸ்ன்றாரு பல வருடங்களுக்கு முன்னாடி மரபணு பரிசோதனையில நிரூபிட்டாங்க. அப்பயே அப்ப தமிழ் மொழியோட தொடர்பு இருக்கா? ஏன்னா பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்காங்க அவங்க, அந்த ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள்ன்றப்ப நீங்க அங்க போய் தங்கி இருந்து இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்கீங்க. உங்க ஆராய்ச்சி பற்றி சொல்லுங்க. போன ஆண்டு ஜூன் மாதமே அவங்க சிட்னி தமிழ் மன்றத்திலேருந்து நண்பர் முத்தரசு அவர்களும் கணேச முரளி அவர்களும் நீங்கள் இந்த கோடையில், அதாவது வர டிசம்பர் ஜனவரி பொங்கல் சமயத்தில் அங்கே கோடை இந்த பழங்குடி மக்களை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் இருக்கும்போது என்னை அவர்கள் சிறப்பாக அழைத்தது எனக்கு பெருமையாக இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க என்று தான் நான் கருதினேன். சரிங்க. அந்த வகையில் தான் நான் ஆஸ்திரேலியா புறப்பட்டு போனேன். சரிங்க.
ஏறக்குறைய ஒரு 70 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். சரிங்க. இந்த பழங்குடி மக்கள் வாழ்கின்ற இடங்களுக்கும், அவர்களுடைய தலைவர்கள், ம். அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் வாழ்கின்ற இடங்கள், ம். இந்த பழங்குடி மக்களை பற்றி தெரிந்த சில ஆய்வாளர்கள், ம். இவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை பற்றிய விளக்கங்களை எல்லாம் கேட்டேன். சரிங்க. அது நண்பர்கள் வந்து இந்த பழங்குடியினரை பற்றிய செய்திகள் அடங்கிய நூல்கள், ம். ஒரு 30க்கு மேற்பட்ட நூல்கள் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதனால இந்த இரவு மாலை நேரங்களில் அந்த நூல்களை எல்லாம் தொடர்ந்து படித்தேன். ம். அந்த நூல்களில் எல்லாமே வந்து ஐரோப்பியர்கள், ஆஸ்திரேலிய வெள்ளைக்காரர்கள் எழுதின நூல். ம். அவர்களுக்கு வந்து அந்த பழங்குடியினரை பற்றிய உண்மையான சரியான புரிதல் இல்லை. ம். அவர்கள் இவர்களும் எங்கோ ஒரு இடத்துல இருந்து குடியேறினவங்க தான் என்று அந்த நூல்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. ம். ம். சரி, எப்போ குடியேறினாங்க, எதற்காக வந்து குடியேறினாங்க, அவங்க குடியேறுவதற்கான காரணம் என்ன, ம். இதை பற்றியெல்லாம் விளக்கமாக எதுவுமே அவர்கள் நூல்களில் இல்லை. ம். அதில் அவர் தெளிவாக சொல்லுவது என்னன்னா, இந்த பழங்குடியினருக்கும் உலகத்தில் உள்ள வேறு எந்த இனத்திற்குமாக தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை ம். என்ற கருத்தை தான் எழுதியிருக்காங்க. ம். அதை ஒருவர் எழுதினதே திரும்ப திரும்ப அவர்கள் வேற வேற மொழிகளில், சொற்களில் அவங்க எழுதியிருக்காங்க. இதில் பழங்குடியினர், ஒட்டுமொத்தமான பழங்குடியினரை பற்றி ஆய்வு செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா முழுவதும் அவங்க பரவி வாழ்கிறாங்க. அது மிகப்பெரிய கண்டம். அது ஏறக்குறைய ஒரு 400லிருந்து 500 மொழிகள் பேசுகின்ற பழங்குடியினர் இருப்பதாக சொன்னாங்க. இவர்கள் வந்து பெரும்பாலும் அடர்த்தியாக வாழ்கின்ற இடம் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கடற்கரை, தெற்கு கடற்கரை தான். மேற்கு கடற்கரை பகுதியில் மிக அரிதாகத்தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த மேற்கு கரை பகுதியும் மைய ஆஸ்திரேலிய பகுதியும் ஒரு பாலைவனம் மாதிரி, நீர் இல்லாத ஒரு இடம். ஆகையினால அவர்கள் வந்து அந்த பகுதிகளை தவிர்த்திருக்காங்க. இப்போவும் அப்படித்தான் இருக்காங்க. ஆகையினால வந்து இந்த கிழக்கு பகுதிகளிலும் தெற்கு பகுதிகளில் தான் அவங்க மிகுதியான மக்கள் தொகையோடு வாழ்கிறாங்க. நான் இந்த 2 பகுதிகளுக்குமே சென்று நான் அவர்களை பற்றிய தகவல்களை அறியறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. சரிங்க. அதில் வந்து கொலின் ஹெய்ட்டர் என்ற ஒரு வெள்ளைக்காரர் ஒரு 40 ஆண்டுகளாக அந்த பழங்குடி மக்களோடு அவர் தொடர்பில் இருக்கார். அவருக்கு வந்து அவர்கள் சார்பில் அந்த பழங்குடியினர் அளிக்கின்ற ஒரு உயரிய விருதை கூட அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரை சந்தித்து நீங்கள் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்று இங்கே சிட்னியில் இருந்த நண்பர்கள் சொன்னாங்க. அதில் கணேச முரளி என்பவர் அந்த கொலினோட நேரடியாக தொடர்பு உண்டு. சரிங்க. இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்காக வந்திருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து. அதனால் நீங்கள் அதை பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். அந்த பழங்குடியினர் தங்கியிருக்கிற இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அவருக்கு நேரடியான விளக்கங்களை கொடுங்க என்று சொன்னார். வர சொல்லுங்க, நான் நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் நான் பிரிஸ்பேனில் வந்து ஒரு கூட்டத்திற்காக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து பிரிஸ்பேனுக்கு முன்னாடியே கோல்டு கோஸ்ட்டுங்கிற இடத்துல தான் அவர் இருக்கார். அதனால் அங்கே நான் என்னை வானொலி நிலையத்திலே வந்து அவர் அழைச்சிட்டு போனார் அவர் வீட்டுக்கு. என் கூட இவர் மெல்பர்ன்லேருந்து லியோ பிள்ளை வந்திருந்தார் பிரிஸ்பேனுக்கு. அவரும் என் கூடயே அவர் வீட்டில் வந்து ஒரு 2 நாள் தங்கியிருந்தார்.
அந்த ஐரோப்பிய உணவுகள் தான் ஒரு வாரம் சாப்பிட்டு அவரோட சாப்பிட்ட நேரம், தூங்குன நேரம், மாலையில் நடைப்பயிற்சி போகும்போது கூட நாங்கள் இதை பற்றியே பேசிட்டு போவோம். ம் அவரு ஏராளமான தகவல்கள் எல்லாம் சொன்னார் அந்த பழங்குடி மக்களை பற்றி. ம் ஆனால் அவருக்கும் வந்து இந்த தமிழ் மொழி இதை பற்றிய புரிதல் அவருக்கு இல்லை. ம் ம் அவர் குற்றம் ஆமா, இல்லை. ஆ. வெள்ளைக்காரர்கள் யாருக்குமே ஆஸ்திரேலியாவில் இருந்தவர்களுக்கெல்லாம் தமிழை பற்றி ஒரு புரிதல் இல்லை. ம் ஆகையினால் அவர்கள் இந்த தமிழர்களோடு எந்த தொடர்பும் படுத்தி அவர்கள் நூல்களை எழுதலை. ம் அவர்கள் பார்த்தது, அவர்கள் பார்த்து புரிந்து கொண்டது, ம் அந்த புரிதல்லாம் பல தவறாக இருந்தது பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படல. ம் ம் அவர்களுக்கு புரிந்த அளவில் அந்த ஆய்வு நூல்களை எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. ம் இந்த ஒவ்வொரு வட்டாரத்திலும் வாழ்ந்த மக்கள் பேசுகின்ற மொழி ம் வெவ்வேறு இருந்தாலும் கூட ம் இந்த மொழியியல் ஆய்வாளர்கள் இந்த பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழி ம் ஒரு மொழியில் இருந்து தான் கிடைத்திருக்கணும். ம் ஏன்னா அதற்கான கூறுகள், சான்றுகள்லாம் அந்த இருக்கு. மொழிகளில் இருக்குது. அதனால் வட்டார அளவில் அவர்கள் பிரிந்து வாழ்கின்ற போது ம் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த பகுதியிலே அவர்கள் வாழ்ந்ததுனால ம் அவர்களுக்கும் மற்ற தொலைவில் இருந்த குழுக்களுக்கும் இடையே தொடர்பு அற்று போனதில் ம் அவர்கள் ஒரு தனி மொழியை உருவாக்கிட்டாங்க. இங்கே இருந்தவங்க வேறு வகையில் அந்த சொற்களை எல்லாம் உருவாக்கி கொண்டார்கள் ம் அப்படின்னு தான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. ம் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது சில ஆய்வாளர்கள் அது கூர்ந்து நோக்கி ம் மொழிகள் வேறுபட்டத வகையாக இருந்தாலும், சொற்கள் மாறுபட்டு இருந்தாலும், ம் அந்த மொழிகள் அனைத்துமே ஒரு மொழியிலிருந்து தான் கிடைத்தன. ம் ஆகையினால வந்து இது ஒரு பெரிய வேறுபாடு என்று சொல்ல முடியாது. ம் இந்த மொழிகள் வேறுபட்டாலும் பல்வேறு இடங்களில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் ம் அவர்கள் ஒரு இன மக்கள் தான். ம் எந்த கலப்பும் இல்லாது ம் தனித்துவமான தனித்தன்மையுடைய ஓரின மக்கள் அவர்கள் என்ற அந்த கருத்தெல்லாம் சரியாக சொன்னாங்க. ம் ஆனால் அவர்களுடைய மொழி பற்றிய புரிதல் அவர்களுக்கு இல்லை. ம் ம் இருந்தாலும் இந்த ஆங்கிலேயர்கள் அங்கே குடியேறி ஒரு 150 ஆண்டுகள் வந்து ம் பெரிய வன்கொடுமை செய்து ம் பலரை கொன்று ம் அவர்கள் குடியிருப்புகளை எல்லாம் அழித்து ம் இந்த ஆங்கிலேயர்கள் குடியிருப்புகளை உருவாக்கிட்டாங்க. ம் இந்த பெண்களை எல்லாம் கவர்ந்து அவர்களுடைய இடங்களுக்கு கொண்டு போய் சிறை வைத்து ம் அவர்களை வன்புணர்வு செய்து ம் ஒரு 150 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு கலப்பினத்தையே அங்கே உருவாக்கிட்டாங்க. ம் அவர்கள் மொழியை பேசக்கூடாது, ம் ஆங்கிலத்தை தான் பேசணும் என்ற அளவில் ம் அந்த சிறுவர்களை கூட பெற்றோர்களிடமிருந்து தனியாக பிரித்து கொண்டு போய் ம் அவர்களை தனியாக பள்ளிகள் மாதிரி அங்கே அடைத்து வச்சு அவர்களுக்கு அந்த ஆங்கிலத்தை கற்பித்து அங்கே அந்த சிறுவர்களை அப்புறப்படுத்தி அவங்க கொண்டுக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வைத்து அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் பெற்றோர்களையும் தங்களுடைய உறவினர்களை யாரையுமே சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. ம் அதனால் அந்த சிறுவர்களுக்கு தங்களுடைய மொழியும் மறந்து போச்சு. ம் அதனால் அவர்களுடைய ஆங்கில மொழியை கற்பித்து ஆங்கில முறைப்படியே அவர்களை வளர்க்க தொடங்கி ம் அப்படித்தான் வந்து ஏறக்குறைய உடல் அளவில் அவர்கள் வெள்ளைக்காரர்களோட சற்று வெண்மை நிறமாக இருந்தாலும் கூட ம் அந்த பழங்குடி இனத்தவருடைய முகச்சாயல், ம் அந்த தலைமயில், ம் அவர்கள் உடல்வாகு ம் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ம் ஆனால் இன்றைக்கு அந்த மொழி பேசுகின்றவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ம் ஒரு சிலர் தான் அந்த அவங்களுடைய பழைய மொழியை பேசுகிறாங்க. ம் ஏறக்குறைய ஒரு 10 விழுக்காடுக்கு குறைவாக தான் இருக்கும்னு நான் சந்தித்த
நண்பர் சொன்னார். ம் 90 விழுக்காடு இந்த பழங்குடி மக்கள்லாம் இப்போ ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. ம் இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளாக அவர்கள் முற்றிலுமாக வேட்டையாடப்பட்டாங்க. வேட்டையாடுறாங்க. ம் அதில் அவர்கள் மொழியை அவர்கள் பேசக்கூடாது என்று கண்டிப்பாக அவர்கள் அதில் உத்தரவு போட்டு அதன்படி நடந்து கொண்டார்கள். ம் அப்படி ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக யாராவது அந்த பழங்குடி மொழியில் பேசுவதை கேட்டால் அவருடைய நாக்கையெல்லாம் அறுத்திருக்காங்க. சிஷு இப்படி கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இந்த 150 ஆண்டுகளில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்லாம் வந்து அது பதிவு செய்வதற்கே ரொம்ப ஒரு இரங்கல் தெரிவிக்கின்ற செய்திகளாக தான் இருக்கும். ஆகவே வந்து இந்த செய்திகளை கூட இந்த குடியேறிய ஆங்கிலேயர்கள் முறைப்படி அதை சரியாக பதிவு பண்ணல. அவருடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து ஏதோ ஓரளவுக்கு ஏதோ பொதுவான ஒரு வரலாறு மாதிரி அதை எழுதிட்டாங்க. ஆனால் இந்த பழங்குடியினருடைய மரபில் வந்த பிற்காலத்தவர்கள் ஆங்கிலமெல்லாம் கற்று ஏறக்குறைய அவர்கள் வந்து அந்த உடலமைப்பில் தான் பழங்குடி மக்களாக இருக்காங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் ஆஸ்திரேலியன் வெள்ளைக்கார வாழ்க்கை முறையாக மாறிட்டுது. அதில் சிலர் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டில் அந்த ஆங்கிலம் கற்ற இந்த பழங்குடியினர்கள் சிலர் வந்து தங்களுடைய வரலாற்றை எழுதியிருக்காங்க. அதில் இந்த ஆங்கிலேயர்கள் அந்த இனத்துக்கு செய்த அந்த வன்கொடுமைகளை எல்லாம் அவர்கள் விளக்கி எழுதியிருக்காங்க. அதாவது பொதுவாக வந்து ஒரு இனத்தினுடைய மொழியை அழித்தால் அந்த இனம் அழிந்து போகும் என்று பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அந்த பழங்குடி மக்கள் தான். அந்த மொழியை அழித்ததுனால அவர்களுடைய வரலாறும் மறைக்கப்பட்டது. அவர்கள் வந்து புதிய பண்பாட்டு கூறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அவங்க மொழி அழிக்கப்பட்டதுனால அவங்க சில செய்திகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த கோடுகள், படங்கள், பாறை ஓவியங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது அது ஒரு வகை எழுத்து என்று தான் சொல்லணும். அது எழுத்து முறை இல்லை என்று சொன்னாலும் கூட பல பாறைகளில் இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எழுதிய அந்த வரைபடங்கள், கோடுகள், புடை சிற்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கு. அதுக்கு அதன் பொருளை அறிந்து விளக்கி சொல்பவர்கள் அந்த பழங்குடியில் ஒரு சில அறிஞர்கள் இருக்காங்க. அவர்கள் தான் அந்த படங்களை பார்த்து அதற்கு விளக்கம் எல்லாம் சொல்றாங்க. அது அந்த விளக்கங்களை எல்லாம் பார்க்கும்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து தங்களுடைய மரபுகளை பாதுகாத்து வந்திருக்காங்கங்கிறது நல்லா உறுதியாக தெரியுது. இதில் வந்து அண்மையில் கிடைத்த சில செய்திகள், அதையும் ஒரு ஆஸ்திரேலியர் தான் எழுதியிருக்காரு. அந்த செய்திகளின்படி இவர்கள் வருகை தந்ததாக சொல்லல அவரு. 73,000 ஆண்டுகள், கிமு 73,000 ஆண்டுகளில் இவர்கள் இங்கு இருந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்குன்னு சொல்றாரு அவரு. அதாவது ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு அந்த தென்கோளத்தில் நடந்ததாகவும் அதை தொடர்ந்து மிகப்பெரிய நில அதிர்வு தொடங்கியதாகவும் அந்த நில அதிர்வில் ஒரு பெரிய கண்டமாக இருந்த தென்பகுதி பல நாடுகளாக பிரிந்து உடைந்து போனதாகவும் அவர் எழுதுறார். அதற்கு சான்றுகளை எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு. ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அந்த தென்கோளமாக இருந்த அந்த கோண்டுவானா என்ற நிலப்பகுதி 73,000 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்திருக்கு. உடைந்து தனித்தனி நாடுகளாக பிரிந்திருக்கு. அந்த அளவில் குமரி கண்டமும் 73,000 ஆண்டுகளில் தான் தனியாக
பிரிந்தது என்ற கருத்து அவருடைய நூலிலிருந்து வெளிப்படுது. அந்த அந்த ஆசிரியரோட பேர் என்ன? அவரு புரூஸ் ஃபென்டன் பேரு. ப்ரூஸ் ஃபென்டன். அவர் ஒரு நூல் கூட எழுதியிருக்காரு. அந்த நூலினுடைய பெயர் இன்டு ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா அந்த நூல் பேரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, ஆப்பிரிக்காவில் தான் முதல் குடியினர் முதல் மாந்தன் தோன்றினான் அப்படிங்கிற மேலை அறிஞருடைய கருத்தை அவர் முற்றிலுமாக மறுக்கிறார். ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் தோன்றவும் இல்லை, அங்கிருந்து அவன் வெளிப்படவும் இல்லை. தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா இந்த பகுதிகளில் தான் முதல் மாந்தான் தோன்றி இருக்க வேண்டும். இங்கிருந்து தான் அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு, ஐரோப்பா, வடக்கு சீனா இந்த பகுதிகளுக்கு பரவி இருக்க வேண்டும்னு அவர் சொல்றார். அதனால அந்த முதல் மாந்தன் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளிப்பட்டான் என்பதை அவர் கடுமையாக மறுக்கிறார். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்விங்க, உங்களை இடைமறிக்கிறதுக்கு. இந்த கேள்வி நான் ஸ்பென்சர் வெல்ஸ் இங்கே சிகாகோவில் பார்த்தப்போ நான் வச்சேன். அவர் தான் இந்த ஜேர்னி ஆஃப் எ மேன் எடுத்தார். நான் அப்போ என்ன சொன்னேன்னா, ஆப்பிரிக்காலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லிங்க. அப்போ அது சாத்தியப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் எதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் வெடிச்சு கீழேருந்து வெடிச்சு இப்படி போயிருப்பாங்களா ஆப்பிரிக்கா கண்டமோ ஆஸ்திரேலியா கண்டமோன்னு கேட்டால் அதுக்கு அவர் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்குன்னு தான் சொன்னார். இல்லை, அவருக்கு அந்த சில கொள்கைகள், அறிவியல் கொள்கைகள் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 1924 வெகனர் என்ற ஆய்வாளர் ஒரு கொள்கையை வெளியிட்டார். அந்த கொள்கையின்படி கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு அதை சொன்னார். கான்டினென்டல் ட்ரிஃப்ட், கண்டப்பெயர்ச்சி என்று சொன்னார். இந்த கண்டப்பெயர்ச்சி ஏற்படுவதற்கான காரணத்தையும் அவர் சொன்னார். இந்த நிலத்தடி தட்டுகள், இந்த நிலத்துக்கு கீழே அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்றாரு, அந்த நெருப்பு கொழும்புகள் மேல மிதந்து கொண்டிருக்கு. அவை ஒன்றோடு ஒன்று மோதும் போது அது கடலாக இருந்தால் சுனாமியாகவும், நிலப்பகுதியாக இருந்தால் நில அதிர்வாகவும் அது மாறுது. அந்த தட்டுகளுக்கு அவர் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த டெக்டானிக் பிளேட்ஸு, கான்டினென்டல் ட்ரிஃப்ட், இது வெகனருடைய கொள்கை. இந்த கொள்கையை இன்று அறிவியலார் பொருத்தி பார்க்கும்போது அந்த கொள்கை 100க்கு 100 சரி என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த 73,000 ஆண்டுகளில் அந்த நில அதிர்வில் அந்த கண்டம் உடைந்து நாடுகளாக பிரிந்த போது ஆஸ்திரேலியா, குமரி கண்டம், இன்னும் அந்த மலாய், தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் வரையில் இந்த நாடுகள் உருவாகுது. இந்த கண்டப்பெயர்ச்சியில் ஒரு படகு நீரில் அப்படியே மிதந்து போவது போல அந்த நிலப்பகுதிகள் பிரிந்து போயிருக்குது. இது இவர் வெகனர் காலத்திற்கு முன்பு இந்த கண்டங்கள்லாம் எப்படி பிரியுது என்பதை பற்றி ஒரு புரிதல் யாருக்குமே இல்லை. இப்போ வெகனருடைய கொள்கை 24 வெளியிட்ட பிறகு 1927 ஜார்ஜ்னு ஒரு கத்தோலிக்க பாதிரியார் ஒரு கொள்கையை வெளியிடுறார். அந்த கொள்கைப்படி அவர் இந்த ஒரு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த இதெல்லாம் கரு திண்மைப்பட்டு அது ஆற்றலுடையதாக மாறி வெடிக்குது. வெடித்து சிதறிய அந்த தீப்பிழம்புகள் தான் பேரண்டம் முழுவதும் பரவுது. அப்படிதான் சூரியனும் அதிலிருந்து வெடித்து வந்த ஒரு தீப்பிழம்பு. அந்த சூரியனிலிருந்து சிதறி விழுந்த சில பகுதிகள் தான் கோள்களாக மாறுது. இந்த கோள்கள் குளிர்ந்த தன்மை பெறுது. அது நம்ம உலகத்தை பொறுத்த வரையில் அந்த குளிர்ந்த நீர் இருந்து அந்த சூரியனுக்கும் இந்த நாம் வாழ்கின்ற உலகத்துக்கும் இடைப்பட்ட இடம் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குனதுனால
இங்கே உயிர்கள் தோன்றுது. ம் இந்த உயிர்கள் தோன்றி வளர்ந்து அப்புறம் தாவரங்கள் ம் தாவரங்கள் என்பது கூட நம்ம தமிழ் சொல்ல இல்லை, ம் வேர் உயிரிகள்னு சொல்லலாம். வேறு உயிரிகள். வேர் உயிரிகள் ஆஹ், தோன்றுது. ம் இந்த வேர் உயிரிகள் தோன்றி இலைகள் பூக்கள் இந்த அப்படி வரும்போது அந்த உயிர் வாயு வெளியில் வருது. ம் அது உயிரினங்களுக்கு அந்த உயிர் வாயு வளர்வதற்கு அவருடைய ஆற்றலை தருவதற்கும் பயன்படுது. ம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மற்ற கோள்களில் அமையல. ம் இந்த கருத்தெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள் அந்த பிக் பேங் தியரியை வச்சு, அந்த கொள்கையை வச்சு ம் பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் அதை கணிக்கிறாங்க. ம் இப்போ இந்த ஒரு கருவிலிருந்து அதனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு சிதறி இந்த மாதிரி விண்மீன்களும் சூரியனும் அதை சுற்றியுள்ள கோள்களும் வந்ததை பற்றி இந்த பிக் பேங் சொல்லுது. ஒரு பரிபாடல்ல, சங்க இலக்கியமான பரிபாடல்ல ஏறக்குறைய இதே கருத்தை வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு கருவிலிருந்து வெடித்து சிதறிய அந்த தீ பிழம்புகள் பல உறுப்புகளாக, வானத்தினுடைய உறுப்புகளாக மாறும்போது அதில் சூரியனிலிருந்து பிரிந்த அந்த துண்டங்கள் அதில் நம்முடைய உலகத்துக்கு மழை பெய்து நீர் வந்து உயிரினங்கள் தோன்றி இது மாந்தன் மக்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு பகுதியாக மாறியது என்பதை பரிபாடல் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பிக் பேங் தியரி என்ன 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சொன்னாங்க. அதனால இந்த தமிழில் உள்ள செய்திகளை எல்லாம் பிற்காலத்தில் வந்து நாம் மற்றவர்களுக்கு, உலக மக்களுக்கு, உலக அறிஞர்களுக்கு நாம் அதை எடுத்து வைக்கவும் அதை வெளிப்படுத்தவும் தவறிட்டோம். அதனால இந்த தமிழர்களை பற்றியும், தமிழர்களுடைய அறிவியல், வானியல், கணக்கியல், ஆழ்கடலியல், அவர்களுடைய போக்குவரத்து, அவருடைய பயணம், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய மொழி, இனம், இதை பற்றி எந்த செய்தியுமே வெளியே வராமல் போயிடுச்சு. அது பிற்காலத்தில் வந்து இந்த நாடுகளை பிடிக்கின்ற ஆங்கிலேயர்களுடைய அந்த வந்த காலத்தில் அவர்கள் வந்து தங்களை முதன்மைப்படுத்திய வரலாறு எழுதினாங்க. அதனால வந்து இந்த இந்திய வரலாறு கூட ஆங்கிலேயர்கள் எழுதினது தான். சரிங்க. அது ஏறக்குறைய ஒரு தவறான செய்திகள் அடக்கி தான் அந்த இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த நம்முடைய தமிழ் இனத்தினுடைய அந்த அறிவியல் செய்திகள், வானியல் செய்திகள் எல்லாம் வெளிப்படாம போயிடுச்சு. இப்போ இந்த 73,000 வருடங்களுக்கு முன்னாடி இதை வெடிச்சு இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் மூலமா அது அங்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இங்க இருந்த அந்த குமரி கண்டத்துல இருந்த மக்கள் தான் அங்க இருந்த மக்கள். அப்படியே மக்கள், தாவரங்கள், இந்த வேறுயிர்கள், விலங்குகள் அப்படியே பிரிஞ்சு போகிறதாக தான் அவர் சொல்றார். அங்க பிரிந்து போன பிறகு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில உயிரிகள், அங்க விலங்குகள் உருவாகுது. அந்த மரபணு மாற்ற அடிப்படையில் உருவாகுது. அப்படி உருவானது தான் இந்த கங்காரு, ஈமு போன்ற உயிரினங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஆஸ்திரேலியா கண்டம் தனியாக பிரிந்ததுனால, சுற்றிலும் கடல்கள் இருந்ததுனால இந்த உயிரிகள் வந்து விலங்குகள் வெளியே போக முடியல. அதே மாதிரி யானை, குதிரை, இது போன்ற விலங்குகள் உள்ள வர முடியல. கடல் சுத்தி இருக்கிறதுனால. அதனாலதான் இந்த கங்காரு, ஈமு போன்ற விலங்குகள்லாம் வெளியில எந்த நாட்டிலும் இல்லாம போயிடுச்சு. ஆங்கிலேயர் வந்த பிறகு சிலர் எடுத்துட்டு போய் வளர்த்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. ஆனால் தொடக்கத்தில் அது
ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் அந்த உயிரினங்கள் இருக்குது. அதே போல் அந்த தைல மரம்னு தமிழில் சொல்லுவாங்க, யூக்கலிப்டஸ் மரம். அது ஆஸ்திரேலியா முழுவதும் காடுகளாக இருந்தது. அது அந்த சீதோஷ்ண தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அது காடுகளாக வளர்ந்தது. இப்போவும் அது காடுகளாக இருக்கு. இதில் வந்து அந்த ஈரப்பதம் அதிகமாக உள்ள பகுதிகளில் அது அந்த தைல மரம் வளர்ந்தது. இப்போ இந்த ஆஸ்திரேலியாவினுடைய தென்முனை அதிலிருந்து ஒரு 100 மைல் தொலைவில் டாஸ்மேனியா அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. ஆமாம், டாஸ்மேனியன். அது ஆஸ்திரேலிய அரசோடு இணைந்தது தான். அந்த டாஸ்மேனியாவிலிருந்து ஒரு 600 மைல் தொலைவில் தான் அண்டார்டிகா இருக்கு. அதனால வந்து டாஸ்மேனியாலாம் ஏறக்குறைய அந்த குளிர் மிகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். அந்த ஈரப்பதமான காற்றுகள் ஆண்டு முழுவதும் அடிப்பது இந்த தைல மரம் பெருகி வளர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. ஆக நில அடிப்படையில் வந்து இந்த கண்டங்கள் நாடுகள் பிரிந்த போது அந்த நாடுகளுக்கு இடையே இருந்த நீர்ப்பகுதிகள்லாம் ஆழம் குறைவாக தான் இருந்திருக்கு. சில நாடுகளுக்கு நடந்தே கடல் வழியாக ஒரு முழங்கால் அளவுக்கு இடுப்பு அளவுக்கு தண்ணி இருந்து நடந்தே போயிருக்காங்க. அப்போது அவ்வளவு நீர் இல்லை. அதனால் வந்து சில குறுகிய கடற்பகுதிகளுக்குள்ள இருந்த மக்கள்லாம் அங்கங்கே புலம்பெயர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. பக்கத்து தீவுகள் பக்கத்து தீவுகளுக்கு போயிருக்காங்க. இந்த இப்போ வந்த அறிவியல் செய்திகள் படி கிமு 18,000 ஆண்டுகள் வரையில் அந்த பனிக்காலம் என்பது இருந்தது. அது ஏறக்குறைய ஒரு 60-70 ஆண்டுகள் அந்த பனிக்காலம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து சிலர் வந்து 12 முதல் 17 முறை வரையில் அந்த பனிக்காலம் இருந்தது. அது பிறகு தன்னைத்தானே மாற்றி கொண்டு அப்புறம் இப்போ இருப்பது போல வழக்கமான சூழ்நிலையில் இருந்தது. அப்புறம் திரும்பியும் பனி உருவாயிற்று என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது ஏன் பனிக்காலம் எப்படி உருவானது என்று சொல்லும்போது, இந்த பனி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த ஓசோன் என்ற அந்த வெளி ஒரு போர்வை மாதிரி போச்சிருக்கு உலகத்தை. அது வந்து மூடப்பட்டதுன்னா சூரியனுடைய வெப்பமும் ஒளியும் உலகத்தின் மேலே படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் இந்த வெப்பம் மிகுந்த காலங்களில் சூரிய வெப்பத்தினுடைய அடிப்படையில் காடுகள் எல்லாம் தீப்பற்றி எரிஞ்சதாக சொல்கிறாங்க. அப்படி காடுகள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி மரம் அங்கே ஒன்று அப்படிலாம் அடர்ந்த காடுகளாக இருந்தது. அப்படி இந்த காடுகள் வந்து அடிக்கடி வெப்பத்தில் தானாக தீப்பிடித்து எரிய தொடங்கி அந்த மாதிரி எரியறது வந்து பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வரையில் எரிஞ்சிருக்கு. அப்படி எரிந்த போது எழுந்த புகை உலகம் முழுவதும் சூழ்ந்து சூரிய வெப்பத்தை அப்படியே மறைச்சிடுது, தடுத்துடுது. அப்படி தடுக்கும் போது ஓசான் மண்டலம் மூடப்படுறதுனால சூரிய ஒளி இந்த உலகத்தின் மேலே படாத போது இங்கிருந்த நீர் எல்லாம் பனிக்கட்டியாக மாறுது. அதை தான் வந்து அவங்க பனி ஒளி காலம், ஐஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஓசோன் படலம் வந்து அது தன்னைத்தானே திருத்தி கொள்ளுகின்ற ஒரு இயற்கையான ஒரு அமைப்பை பெற்றிருக்கு. அதற்கு அதில் மூடப்பட்டு இருக்கின்ற அந்த படலம், அந்த
ஏதோ ஒரு பொருள் விலகும் போது சூரிய ஒளியும் உள்ள இருக்கு. அப்படி 18,000 ஆண்டுகள்ல அந்த ஐஸ் ஏஜ்ன்ற பனி ஒழி காலம் முடியுது. அந்த முடிஞ்ச போது இந்த வடமலை தென்மலையில இருந்த பனிப்பாளங்கள் இங்க நீர்ப்பகுதியில் கடலாக இருந்த கடல்லாம் தண்ணி கிடையாது, எல்லாம் பனியா மாறி போயிடுச்சு. இதெல்லாம் உருக தொடங்குது வெப்பத்துல. அது இந்த 18,000 ஆண்டுகளிலிருந்து 12,500 ஆண்டு, அதாவது 6,500 ஆண்டுகள் அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்ததுன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல இந்த 6,500 ஆண்டுகள்ல இந்த பனி பாலங்கள் உருகினது. கடல்ல உள்ள பனி பாலங்கள் உருகும் போது கடலினுடைய நீர் 400 அடி முதல் 600 அடி வரை உயர்ந்ததாக சொல்றாங்க. இந்த 6,500 ஆண்டுகள்ல அது ஒரு மாதத்திலேயோ ஒரு ஆண்டுலயோ நடக்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. இப்படி தெற்கேர்ந்து உருகி வந்த பனிப்பாலங்கள் நீராக மாறி வடக்க வருது, கொஞ்சம் கொஞ்சமா வடக்க வருது. அந்த தென் அண்டார்டிகா பகுதியில் இருந்தது. அப்புறம் இங்க ஏற்கனவே கடல் பகுதி, அந்த நீர்ப்பகுதியாக இருந்தது, அதெல்லாம் உருகி அந்த கடலுடைய உயரத்தை தூக்குது. அப்படி தூக்கும் போது உயரும் போது அந்த 600 அடிக்கும் கீழே இருந்த நிலப்பகுதிகள் அனைத்துமே கடல்ல மூழ்கிடுது. இப்போ நம்முடைய குமரிக்கண்டம் அப்படித்தான் மூழ்கியதாக நம்முடைய இலக்கியங்கள்லாம் சொல்லுது. குமரி ஆற்றுடன் பகுருளை ஆற்றுடன் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. கொடுங்கடல் தான் குமரிக்கண்டத்தை மூடி கடல்ல மூழ்கடித்தது அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த குமரிக்கண்டம் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு இலங்கைக்கு தெற்கே இருந்தது என்பதை சில ஆழ்கடல் ஆய்வுகள் கூட அதை உறுதிப்படுத்துறாங்க. சிலருடைய கேள்வி, இலங்கையிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால 12,000 15,000 அடி ஆழத்துல அந்த இந்திய பெருங்கடல் இருக்கு. இவ்வளவு ஆழத்துல அந்த குமரிக்கண்டம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால குமரிக்கண்டம் என்றதை சொல்ல முடியாது, குமரி நாடுன்னு வேணா சொல்லலாம். அது இலங்கையை ஒட்டி கொஞ்சம் தூர தொலைவில் இருந்தது என்ற கருத்தை சில பேர் வைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குமரி நாடு இருந்தது என்பதை பாதி அளவாவது ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆழமான பகுதிகள் இந்திய பெருங்கடல்ல எப்படி உருவாகியிருக்கலாம் என்று பார்க்குறப்போ கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள்ல கடல் பகுதியில் அடியில் அந்த நம்ம சொன்ன டெக்டானிக் பிளேட்ஸ் அந்த மோதல்ல நில அதிர்வுகள் தோன்றும் போது பள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ கிட்டத்தட்ட 18,000 ஆண்டுகள்லேருந்து இன்றைய வரையில் எத்தனை முறை கடலுக்கு அடியில் இந்த மாதிரி நடந்தது என்பதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. அதனால இன்றைக்கு ஆழமாக இருக்கிற பகுதி ஒரு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆழம் குறைவாக இருந்திருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் குமரிக்கண்டத்தினுடைய எச்சங்களாக இன்றைக்கு இந்த டிகோ கார்சியா, மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இதெல்லாம் அப்போதான் உருவாகுது. அந்த 12,500 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையும் தமிழ்நாடும் ஒன்றாக தான் இருந்திருக்கு. அந்த கிரஹாம் ஹேங்காக் கூட அவருடைய அண்டர்வேல்டுங்கிற நூலில் பதிவு செய்கிறாரு. அந்த 12,000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இலங்கை தனியாக பிரியுது. அதற்கு முன்பு அது ஒரே நிலமாக தான் இருந்தது. இந்த இலங்கை என்ற பேர் அது பிரிஞ்ச பிறகுதான் அதற்கு கொடுக்குறாங்க. அதற்கு முன்பு அந்த பகுதிக்கு தமிழ்நாட்டோட தான் இணைஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாடு என்பது கூட
குமரிக்கண்ட அழிவிலிருந்து தப்பிய ஒரு பகுதி. ம் தென்னிந்தியா வந்து கொஞ்சம் மேடான பகுதியாக இருந்ததுனால இலங்கையும் தென்னிந்தியாவும் அந்த அழிவிலிருந்து தப்பித்தது என்ற கருத்தையும் கிரஹாம் ஹேன்காக் சொல்கிறார். ம் அதோடு அவர் இன்னும் பல இடங்களில் ஆழ்கடல் ஆய்வுகள்லாம் பண்ணி கருத்து செய்திகளெல்லாம் வெளியிட்டிருக்காரு. ம் இது குமரிக்கண்ட கொள்கைக்கு ஒரு ஏற்புடையதாகவும் அதை வலு சேர்க்கின்ற வகையிலும் இருக்குது. அது தனி. ம் இப்போது இந்த பழங்குடி மக்களை பொறுத்தவரையில் ம் அவர்கள் பேசிய மொழி என்ன என்பதை பற்றி இதுவரையில் எந்த ஆய்வாளரும் கருத்து சொல்ல. ம் அந்த மொழி பற்றி எழுதியவர்கள் வந்து இந்த மொழி வந்து உலகத்தில் எந்த இன மக்களாலும் பேசப்படலை, ம் இவர்களுக்கும் வெளி உலகுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ம் ஆகையினால் இவர்கள் தனிமையில் ஒதுக்கப்பட்டிருந்ததுனால இவர்கள் வந்து ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு, அதாவது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ம் அவர்கள் தனிமையிலே இருந்தாங்க. ம் அவர்களுக்கு எந்த அறிவியல் செய்திகளும் தெரியாது. ம் அவர்கள் வந்து இந்த மாழம் கனிமம்னு சொல்கிற மெட்டல், ம் இந்த மெட்டலை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ம் அதாவது அந்த ஆஸ்திரேலியா வந்து கோண்டோவானாவிலிருந்து பிரிந்து சென்று ஒரு 75,000 ஆண்டுகள் வரையில் ம் இந்த மெட்டல் என்பதே தெரியாமல் வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவு காலம் அவர்கள் இந்த கனிமங்களை அறியாமல் அனைத்து உணவு தேடல், அவருடைய வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான கருவிகள் அனைத்தையும் அவங்க கற்களிலிருந்து தயார் பண்ணியிருக்காங்க. அந்த கற்கள் கூட இந்த கோடரி, அரிவாள், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த கல்லினுடைய தரத்தை பார்த்து எடுத்திருக்காங்க. சில குழுக்கள் வந்து வேறு சில குழுக்களுக்கு பார்க்கவோ அல்லது உறவு முறையிலோ பயணம் செய்யும்போது இந்த அந்த பகுதியில் அந்த கற்கள், அந்த வலிமையான கற்கள் இருந்ததுன்னா அதை பரிசு பொருள் மாதிரி எடுத்துகிட்டு போய் அடுத்த குழுவுக்கு கூட கொடுப்பாங்களாம். இப்படி அவர்கள் சம்மட்டி, ஈட்டியில் முனை, அரிவாள், மரங்கள் வெட்டுறது, விலங்குகளை வெட்டுவது, இப்படி வந்து பல கருவிகளை அவங்க அந்த கல்லிலிருந்து செய்திருக்காங்க. அதே போல் மாவு அரைப்பதற்கு ஒரு கல்லில் நம்ம ஆட்டுக்கல் மாதிரி அதை குடைந்து அதில் மாவு அரைச்சிருக்காங்க. அம்மி நாம் வச்சிருந்த மாதிரி பாறைகளில் வச்சுருந்துருக்காங்க. இந்த கோரைகள் மரத்தில் உள்ள அந்த ஃபைபர், அந்த உள்ள மரப்பட்டையில் உள்ள இருக்கும்ல அந்த நார்கள், மனித தலைமுடி, தலைமயிறு, இதிலெல்லாம் சேர்த்து அவர்கள் கயிறு தயாரிச்சிருக்காங்க. அதில் அவர்கள் சிறப்பாக சொல்கிறது, மனிதனுடைய மக்களுடைய தலையிலிருந்து மழிக்கப்பட்ட அந்த மயிர் வந்து ஏறக்குறைய அதை வந்து கையாலெல்லாம் பிக்க முடியாதான், அந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமா அது. அப்படி வந்து இந்த கயிறுகளை அவர்கள் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த கயிறு நார்களை கொண்டு வலைகள், விலங்குகளை பிடிப்பதற்கு வலைகள், மீன் பிடிப்பதற்கு வலைகள், இதெல்லாம் வந்து அந்த இயற்கை சார்ந்த பொருட்களை கொண்டு அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்போ மீன்களை பிடிப்பதற்கு அந்த தூண்டில் முன் கூட அந்த கிளிஞ்சல்களை உடைத்து அதை கூர்மைப்படுத்தி அந்த வளைவான மூங்கி இது தூண்டில் முள் மாதிரி செய்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ கண்காட்சியில் வச்சுருக்காங்க. அந்த தூண்டில் முள், அவர்கள் பயன்படுத்திய கற்கால கருவிகள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கருவிகளெல்லாம் ஒரு 75,000 ஆண்டுகளில் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்துறதுனால அந்த கருவிகளை வந்து செம்மைப்படுத்துகின்ற அறிவு அவர்களுக்கு இயற்கையிலே உருவாகிடுச்சு.
70,000 ஆண்டுகளில் அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்கருவிகளுக்கும் ம் ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளுக்கும் மாறுபாடு இருக்கு. ம் ஏன்னா அந்த பட்டறிவு வந்துடுது. ஆமா. அதில் வந்து அவர்கள் அவங்க உணவு முறை வந்து ஏறக்குறைய அந்த விலங்குகள் சார்ந்தும் செடிகள் மரங்கள் இந்த வேறு உயிர்கள் சார்ந்தும் தான் இருந்திருக்கு. ம் அதில் பெரும்பாலும் அவர்களுடைய உடல் வலிமையை வந்து தக்க வைப்பதற்கு இந்த இறைச்சி தான் அவங்க ம் முதன்மையான உணவாக இருந்திருக்கு. ம் அதோட இந்த காய்கறிகளும் அவர்கள் ம் அந்த இயற்கையாக வளைந்த அந்த சோளம், ம் பீன்ஸ், இந்த மாதிரி அவரை, ம் இதெல்லாம் வந்து அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ம் அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள் ம் அதை சிலர் பயிரிட்டும் இருக்காங்க. சில இடங்களில் இயற்கையாகவே ம் விளையுது. வளர்ச்சி அடைந்ததை அதை பாதுகாத்து அதனுடைய விதைகளை வச்சு இவங்களும் அதை பயிர் செய்து ம் அந்த விதைகள் கொட்டைகள் ம் இதை உருவாக்கியிருக்காங்க. ம் இந்த மரத்தில் உள்ள சில கொட்டைகள், ம் பழங்களுக்கு நடுவில் இருக்க கொட்டைகளை பறித்து ம் அதை காய வச்சு ம் அதை மாவாக்கி ம் நம்ம அடை சுடுற மாதிரி ம் சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இந்த சில மரங்களுடைய வேர்கள் பிடுங்கும்போது ம் அந்த கிழங்கு மாதிரி, மரவள்ளி கிழங்கு மாதிரி, அந்த கிழங்குகளை பொடி பொடியாக துண்டு துண்டாக நறுக்கி அதை காய வச்சு அதை அந்த ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி உலர்ந்த பொடிகளாக்கி காய வச்சு அது கூழ் மாதிரியும் களி மாதிரியும் அப்படிலாம் அவங்களுடைய உணவு பொருட்கள் பட்டியலில் ரொம்ப நீளமாக இருக்கும். அப்படியா? அப்படிலாம் அவர்கள் உணவு உண்டிருக்காங்க. அவங்க தாவரங்களையும் இறைச்சியும் உண்டதுனால தான் அந்த உடல் வலிமை அவர்களுக்கு. அதில் வந்து அந்த வேட்டையாடுதல் என்பது அவர்களுக்கு இளமையிலேயே அந்த 6-7 வயதுலேயே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் அவன் ஒரு ஆண்மை 20 வயதுக்கு வரும்போது அவன் திறமையாக வேட்டையாடுகின்ற ஒரு வந்துடுது அவனுக்கு. பெண்களை பொறுத்தவரையில் வீட்டில் சமையல் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த சில தாவரங்கள் ஒரு குறுகிய தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு சென்று அவர்களும் வேட்டையாடுறாங்க. அவர்கள் வந்து சிறு சிறு விலங்குகள், இந்த முயல், இது மாதிரி சிறு விலங்குகள், இந்த பழங்கள், இந்த பழக்கொட்டைகள், கிழங்குகள், இதையெல்லாம் அவர்கள் பெண்கள் வந்து ஒரு மதியம் வரையில் அரை நாள் இந்த பணிக்காக அவங்க செலவிட்டு மாலை அவர்கள் மதியத்திற்கு மேலே வந்து உணவு சமைக்கிறது. இப்போ ஒரு குழுவில் வந்து ஒரு 100 குடும்பத்திலிருந்து ஒரு 500 குடும்பம் வரையில் இருக்கலாம் என்று கணிக்கிறாங்க. இந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த எல்லா மக்களும் வந்து அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, இப்படி இந்த பங்காளி உறவு முறையில் தான் இருந்திருக்காங்க.